ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மக்கள் சேவை சேனல். இன்றைக்கி நம்ம ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷன் பற்றி தான் பார்க்க போகிறோம். அதாவது மத்திய அரசு சார்பில் 5 லட்சம் வரைக்கான கிரெடிட் கார்டு ப்ரொவைட் பண்ண போகிறாங்க. இப்போ இந்த கிரெடிட் கார்டு யாருக்கெல்லாம் கொடுக்க போகிறாங்க, யார் யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம், இதை பற்றின மொத்த இன்ஃபர்மேஷன் தான் இந்த வீடியோ பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அது மட்டும் அல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. ஓகே, மத்திய அரசு சார்பில் பட்ஜெட் தாக்கலின் போது எம்எஸ்எம்இ நிறுவனங்கள் இருக்காங்க பாருங்க, சிறு குறு நிறுவனங்கள், அவங்களுக்காக பல்வேறு அறிவிப்புகளை வெளியிட்டிருந்தாங்க. அதில் முக்கியமான அறிவிப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 5 லட்ச ரூபாய்க்கான கிரெடிட் கார்டு வழங்கப்படும் அப்படின்ற மாதிரி அப்டேட் கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் நார்மலாக ஒரு சிறு குறு நிறுவனம் வச்சுருக்கீங்க, தொழில் பண்ணுறீங்க அப்படின்னா தாராளமாக இந்த ஸ்கீமுக்கு நீங்கள் அப்ளை பண்ணலாம். ஸோ என்னமான உங்களுக்கான சலுகை ப்ரொவைட் பண்ணுறாங்க அப்படின்னா, ஃபஸ்ட்டு கிரெடிட் கேரண்டி கவர் ஃபார் எம்எஸ்எம்இ டு பி சிக்னிஃபிகன்ட்லி என்ஹான்ஸ்டு அப்படின்னு ஒரு ஸ்கீம் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஸோ நீங்கள் ஒரு மைக்ரோ மற்றும் ஸ்மால் என்டர்பிரைஸாக இருக்கீங்க அப்படின்னா 5 கோடி ரூபாயிலேருந்து 10 கோடி ரூபாய் வரைக்கும் உங்களுக்கு கிரெடிட் வழங்கப்படும், கடன் வழங்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ எக்ஸ்ட்ராவாக பார்த்தா 1.5 லட்சம் கோடி பார்த்தா அடுத்த 5 வருஷத்துக்கு வழங்கப்படுற மாரி பட்ஜெட்டில் தெரிவிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இப்போ நம்ம பார்க்க போகிற முக்கியமான இன்ஃபர்மேஷன், கஸ்டமைஸ்டு கிரெடிட் கார்டு ஃபார் மைக்ரோ என்டர்பிரைஸ் ரெஜிஸ்டர் ஆன் உத்தியம் போர்ட்டல் டு பி இன்ட்ரடியூஸ்ட். அதாவது புதுசாக கஸ்டமைஸ்டு கிரெடிட் கார்டு பார்த்தா ப்ரொவைட் பண்ணுறாங்க. யாருக்காகனா மைக்ரோ என்டர்பிரைசஸ் இருக்காங்க பாருங்கள், குறு நிறுவனங்கள். ஸோ சின்ன சின்ன தொழிலாம் செய்கிறீங்க அப்படின்னா நீங்கள் தாராளமாக இந்த ஸ்கீமுக்கு அப்ளை பண்ணலாம். உங்களுக்கு இந்த கிரெடிட் கார்டு ப்ரொவைட் பண்ணுறாங்க. அந்த கிரெடிட் கார்டில் வித்து 5 லேக் லிமிட்டோடு ப்ரொவைட் பண்ணுறாங்க. 5 லட்ச ரூபாய் லிமிட்டோட ஒரு கிரெடிட் கார்டு ப்ரொவைட் பண்ணுறாங்க. அதை வச்சு 5 லட்ச ரூபா வரைக்கும் உங்களுக்கான கடன் தேவைக்கு தாராளமாக நீங்கள் பயன்படுத்திக்கலாம். ஸோ ஃபஸ்ட் இயர் இந்த கார்டை பார்த்தா இந்த வருஷத்துக்கு 10 லட்சம் பேருக்கு இந்த கார்டு இஷ்யூ பண்ண போகிறோம் அப்படின்றத தெரிவிச்சிருக்காங்க. ஸோ 10 லட்சம் கார்டு பார்த்தா இஷ்யூ பண்ணுறாங்க. நிறைய ஒரு கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டி. அதை குறித்து ப்ரெஸ் ரிலீஸ்லேயே உங்களுக்கு மென்ஷன் பண்ணியிருக்காங்க பாருங்கள். 4/2/2025 அன்னைக்கு பார்த்தீங்கன்னா அந்த எம்எஸ்எம்இ பட்ஜெட்டில் எம்எஸ்எம்இ குறித்து என்ன எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தாங்களோ அதை பற்றி ஃபுல்லாக அறிவிச்சிருக்காங்க. ஸோ நிறையா பார்த்தா கேரண்டி ஸ்கீம்லாம் ப்ரொவைட் பண்ணுறாங்க. இது எம்எஸ்எம்இ பெருநிறுவனங்களுக்கு 5 கோடிலேருந்து 10 கோடி வரைக்கும் கடன் கொடுக்குறாங்க. அந்த மாதிரி நிறையா அறிவிச்சிருக்காங்க. ஸோ அதுக்கடுத்து கீழே கொடுத்துருக்காங்க பாருங்கள், கிரெடிட் கார்டு ஃபார் மைக்ரோ என்டர்பிரைசஸ் a new customized credit card scheme will provide 5 lakh in credit into micro enterprise registered on the உத்தியம் ரெஜிஸ்ட்ரேஷன் போர்ட்டல் அப்படின்றத மென்ஷன் பண்ணிட்டாங்க. ஸோ 5 லட்ச ரூபாய்க்கான கிரெடிட் கார்டு வழங்க போகிறாங்க. அது என்ன, அதை பற்றி இப்போ நம்ம பார்க்கலாம். ஸோ இதில் எல்லா இன்ஃபர்மேஷனுமே உத்தியம் ரெஜிஸ்ட்ரேஷன் போர்ட்டல் எவ்வளோ பேர் ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க அது எல்லாமே மென்ஷன் பண்ணிட்டாங்க. ஸோ செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஓகே, இப்போ அந்த ஸ்கீம் பற்றி நம்ம ஃபுல்லாக பார்க்கலாம். அதாவது மத்திய அரசு பல சலுகைகளை வழங்க வருகிறது. அதாவது சிறு குறு தொழில் செய்து வரும் வியாபாரிகளுக்கு 5 லட்சம் வரை கடன் வழங்கும் வகையில் கிரெடிட் கார்டு வழங்கும் திட்டத்தினை சமீபத்தில் நடைபெற்ற பட்ஜெட் தாக்கலின் போது மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் பார்த்தா அறிவிச்சிருந்தார். இந்நிலையில் அந்த திட்டம் ஏப்ரல் 1ஆம் தேதி முதல் தொடங்க போவதாக மத்திய அரசு அறிவித்திருக்கிறது. இந்த ஸ்கீம் எப்போ ஸ்டார்ட் பண்ணுறாங்க அப்படின்னா ஏப்ரல் 1ஆம் தேதி முதல் இந்த மைக்ரோ கிரெடிட்கான ஸ்கீம் பார்த்தா ஸ்டார்ட் பண்ணுறாங்க. இந்த கிரெடிட் கார்டை சிறு குறு வியாபாரிகள் யார் வேண்டுமானாலும் விண்ணப்பம் செய்து பெற்றுக்கொள்ள முடியும். ஸோ சிறு குறு வியாபாரம் செய்கிறவங்க யார் வேணாலும் இந்த ஸ்கீமுக்கு நீங்கள் அப்ளை பண்ணலாம். விவசாயிகளுக்கு கடன் வழங்கும் வகையில் மத்திய அரசின் PM கிசான் கிரெடிட் கார்டு திட்டம் ஏற்கனவே நடைமுறையில் உள்ளனில்லை. அதே மாடல் போலவே இந்த திட்டத்திலும் மைக்ரோ கிரெடிட் கார்டு முறை செயல்படுத்தப்பட இருக்கின்றன. இதுக்காக 30,000 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்கிறன்ற மாதிரி பட்ஜெட்டில் தெரிவிச்சிருக்காங்க. மேலும் இந்த திட்டத்திற்காக வரும் நாட்களில் 30,000 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கப் போவதாக மத்திய அரசு தெரிவித்திருக்கிறது. சிறு தொழில் செய்து வருபவர்கள் தங்களது தொழிலை விரிவுபடுத்துவதற்காக 5 லட்சம் வரை இந்த திட்டத்தின் மூலம் பெற்றுக்கொள்ள முடியும். இத்திட்டத்தில் யார் பயன்பெற முடியும்? சிறிய கடைகளை வைத்து நடத்துபவர்களும் சிறிய அளவில் ஆட்களை வைத்து நடத்தி வருபவர்களும் இந்த திட்டத்தில் பயன்பெற முடியும். தொழில் நிறுவனங்களில் உரிமையாளர்கள் கூட இந்த திட்டத்தில் பயன்பெறலாம். ஸோ யார் அப்ளை பண்ணலான்னா, நீங்கள் சிறு கடைகள்லாம் வச்சுருக்கீங்க, ஒரு சிறு நிறுவனம் வச்சுருக்கீங்க, சிறு கடைகள்லாம் வச்சுருக்கீங்க அப்படின்னா நீங்கள் இந்த ஸ்கீமுக்கு அப்ளை பண்ணலாம் அப்படின்றத தெரிவிச்சிருக்காங்க. இந்த கிரெடிட் கார்டு எத்தனை வருஷத்துக்கு வேலிடிட்டி அப்படின்னா, ஸோ அதற்கு முன்னதாக அவளது வங்கி கணக்கு அறிக்கை மற்றும் அவளோட தொழில் தரப்பு நிலை ஆகியவற்றை ஆய்வு செய்யப்படும் சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்கள் இந்த ஸ்கீம் அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி கண்டிப்பாக நீங்கள் இந்த தொழிலெலாம் பண்ணிட்டு இருக்கீங்களா, உங்களுடைய பேங்க்கோட எல்லாமே இன்ஃபர்மேஷனும் வெரிஃபை பண்ணிட்டு தான் இந்த கடன் கொடுக்கப்படும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க.
மத்திய அரசால் வழங்கப்படக்கூடிய இந்த கிரெடிட் கார்டுகள் ஓராண்டுக்கு வரை வேலிடிட்டி கொண்டதாக இருக்கும். ஸோ ஒரு வருஷம் வேலிடிட்டி இருக்கும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த மைக்ரோ கிரெடிட் கார்டு ஸ்கீமுக்கு யார் சேர முடியும் அப்படின்னா, ஸோ ஆண்டுக்கு உடைய ஆனுவல் வந்து இன்கம் வந்து பார்த்தீங்கன்னா 10 லட்ச ரூபாயிலேருந்து 25 லட்ச ரூபாய்க்குள்ளே இருக்குது அப்படின்னா நீங்கள் இந்த ஸ்கீம் மூலமாக பெனிஃபிட் ஆகலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 10 லட்சத்துலேருந்து 25 லட்சம் வரைக்குள்ள உங்களுக்கு இன்கம் இருக்குது அப்படின்றவங்க நீங்கள் அப்ளை பண்ணுங்கள். ஸோ இந்த ஸ்கீமுக்கு எப்படி அப்ளை பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இன்னும் அப்ளை பண்ணுறதுக்கான ஆப்ஷன்ஸ் வந்து பார்த்தா கொண்டு வரல. ஏப்ரல் 1ஆம் தேதி முதல் தான் இந்த ஸ்கீம் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாங்க. அப்போ தான் உங்களுக்கு எப்படி அப்ளை பண்ணி அந்த ஸ்கீம் வாங்குறதுன்றது தெரிய வரும். பட் அதுக்கு முன்னாடி இந்த சிறு குறு தொழில் செய்து வியாபாரிகள் இந்த திட்டத்தில் நீங்கள் சேர எவ்வாறு விண்ணப்பிக்கலாம் அப்படின்னா, உத்தியம் ரெஜிஸ்ட்ரேஷன் இருக்க பாருங்கள். நிறைய பேருக்கு வந்து பார்த்தா உத்தியம் ரெஜிஸ்ட்ரேஷன் தெரிஞ்சிருக்கும். நீங்கள் ஒரு சிறு கடை சிறு நிறுவனம் வச்சுன்னா கண்டிப்பாக அந்த சர்டிஃபிகேட் வாங்கி வச்சுருக்கணும். ஸோ வாங்கி வைக்காதவங்க நீங்கள் உத்தியம் ரெஜிஸ்ட்ரேஷன் போர்ட்டலில் போயிட்டு இந்த உத்தியம் ரெஜிஸ்ட்ரேஷனுக்கான சர்டிஃபிகேட்டை அப்ளை பண்ணி வாங்கி வச்சுக்கோங்க. அங்கே இதுவரை எம்எஸ்சியாக பதிவு செய்யப்படாத அல்லது EM2ல் புதிய தொழில் முனைவருக்கு உங்களுக்கு புதுசாக ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஸோ நீங்கள் புதுசாக போயிட்டு உங்கள் தொழிலுக்காக இந்த உத்தியம் ரெஜிஸ்ட்ரேஷன் சர்டிஃபிகேட் வாங்கி வச்சுக்கோங்க. ஏன்னா இந்த உத்தியம் ரெஜிஸ்ட்ரேஷன் சர்டிஃபிகேட் இருந்தால் மட்டும்தான் இந்த 5 லட்ச ரூபாய்க்கான கிரெடிட் கார்டு ஸ்கீம் உங்களுக்கு வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ அப்ளை பண்ணுறவங்க தாராளமாக இந்த உத்தியம் ரெஜிஸ்ட்ரேஷனை வந்து பார்த்தா நீங்கள் அப்ளை பண்ணி வாங்கி வச்சுக்கோங்க. இந்த இது இருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு வந்து கிடைக்கும். ஏன்னா அந்த ஸ்கீம்லேயே சொல்லியிருக்காங்க பாருங்கள். ஸோ உத்தியம் போர்ட்டல் மூலமாக தான் உங்களுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்கள் வந்து அந்த உத்தியம் போர்ட்டலில் போயிட்டு தாராளமாக இந்த ஸ்கீமுக்கு அப்ளை பண்ணி முன்கூட்டியே வச்சுக்கோங்க. ஒன்ஸ் ஏப்ரல் 1ஆம் தேதிக்கு அப்புறம் இந்த மைக்ரோ கிரெடிட் கார்டு ஸ்கீம் அப்ளை பண்ணுறதுக்கான ஆப்ஷன் வரும்போது எப்படி அப்ளை பண்ணுறது அதை பற்றி ஃபுல் இன்ஃபர்மேஷன் நம்ம வந்து பார்த்துடலாம். ஸோ இப்போதைக்கு இதுதான் உங்களுக்கான பேசிக் இன்ஃபர்மேஷன் இந்த கார்டு குறித்து. ஸோ நீங்கள் அந்த லிமிட்லாம் இருக்கீங்க, ஒரு சிறு கடை வச்சுருக்கீங்க அப்படின்னா நீங்கள் தாராளமாக அப்ளை பண்ணலாம். கடை வச்சுருந்தே போதுமானது. யூஸ்வலாக மளிகை கடையாக இருக்கட்டும், எந்த ஒரு கடையாக இருந்தாலும் சரி, ஒரு ஸ்மால் என்டர்பிரைஸஸாக இருக்கீங்க அப்படின்னா தாராளமாக இந்த 5 லட்ச ரூபாய் கிரெடிட் கார்டு நீங்கள் அப்ளை பண்ணலாம். உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஒரு இதுவுமே இல்லாமல் உங்களுக்கு இந்த கிரெடிட் கார்டை வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. உங்களுக்கு தேவைக்கு தாராளமாக நீங்கள் அந்த கிரெடிட் கார்டை பயன்படுத்திக்கலாம். 5 லட்சம் லிமிட் இருக்குது, அது வரைக்கும் நீங்கள் பயன்படுத்திக்கலான்றதை சொல்லியிருக்காங்க. அந்த 5 லட்சம் கண்டிப்பாக நீங்கள் திரும்ப செலுத்துகிற மாதிரி இருக்கும். அதையும் நோட் பண்ணிக்கோங்க. 1 இயர் வேலிடிட்டி கொடுக்குறாங்க, அதுக்குள்ளே ஃபுல்லாக நீங்கள் செல்மெண்ட் பண்ணிடுற மாதிரி இருக்கும். ஓகே, ஸோ இதாங்க இந்த கார்டு கொடுத்த மொத்த இன்ஃபர்மேஷன். கண்டிப்பாக ஒரு நல்ல அப்டேட்டையும் வந்து சொல்லலாம். ஏன்னா சிறு குறு அவங்களுக்கு வந்து இந்த கார்டு ரொம்பவே வந்து பயனுள்ளதாக இருக்கும் அவங்களுடைய பிஸ்னஸுக்காக. ஸோ அப்ளை பண்ணுறதுக்கான ஆப்ஷன் வரும்போது நான் உங்களுக்கு வந்து இன்ஃபார்ம் பண்ணுறேன். அப்போ நீங்கள் போயிட்டு தாராளமாக அப்ளை பண்ணுங்கள். ஸோ உத்தியம் ரெஜிஸ்ட்ரேஷனுக்கான போர்ட்டல் இருக்க பாருங்கள். இதில் போயிட்டு தான் இந்த ஸ்கீமுக்கு நீங்கள் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். பட் முன்கூட்டியே நீங்கள் இந்த உத்தியம் ரெஜிஸ்ட்ரேஷன் சர்டிஃபிகேட்டை வாங்கி அப்ளை பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ அது கண்டிப்பாக உங்களுக்கு பயன்படும். இந்த சர்டிஃபிகேட் இருந்தால் மட்டும்தான் உங்களால் இந்த 5 லட்ச ரூபா மைக்ரோ கிரெடிட் லோனுக்கு அப்ளை பண்ண முடியும். ஓகே, அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இதான் உங்களுக்கான இன்ஃபர்மேஷன். இந்த உத்தியம் ரெஜிஸ்ட்ரேஷன் சர்டிஃபிகேட் எப்படி ஆன்லைன் மூலமாக அப்ளை பண்ணுறதுக்கான வீடியோ வேணுன்றவங்க மறக்கா நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக அது குறித்து நான் வீடியோ உங்களுக்கு வந்து மேக் பண்ணுறேன். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள். அது மட்டும் அல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். அடுத்த ஒரு நிலையில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.